உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு 4 வருஷம் கழிச்சு. மெல்ல மெல்ல வந்து 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த 6 மாசத்துல தீர்க்க போறாராம். வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்ககிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனை தீர்க்க போறாராம். நல்ல வேலைக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். 46 பிரச்சனை தீர்க்கல. ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேண்டும். இப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறது. இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனார். திரு ஸ்டாலின் போனாரு, உதயநிதி ஸ்டாலின் போனாரு, எம்எல்ஏ எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தா ஒரு மேடை இருந்தா அங்க பாய போட்டு முன்னாடி ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில ஒரு மனுவா எழுதுங்க, நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், பெட்டியில போடுங்க, பெட்டி போட்டு பிறகு பெட்டி நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருப்பேன். திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனார். தீர்த்தாரா? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, எதால மனுவா எழுதி மக்கள் போட்டாங்க. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது.